பரிவுள்ள கண்கள், இரக்கமுள்ள செயல்கள், பாதை விண்ணில் பாலைவன மன்னா பாதை விண்ணின் மன்னா நற்கருணை நாதரே தூய ஆன்ம உணவே நற்கருணை நாதரே தூய ஆன்ம உணவே அப்பா உம்மை இயேசுநாதா உம்மை ஆராதிக்கின்றேன் அப்பா உம்மை ஆராதிக்கின்றேன் இயேசுநாதா உம்மை ஆராதிக்கின்றேன் ரூஹா 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 உம்மை ஆராதிக்கின்றேன் ஓர் இறைவா ஆராதிக்கின்றேன் ரூஹா 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 உம்மை ஆராதிக்கின்றேன் ஓர் இறைவா ஆராதிக்கின்றேன் கரங்களை வீசி பாடுவோம் ஆராதனை துதி ஆராதனை இயேசுவாக என்னை மாற்றும் பரிவுள்ள கண்கள், தூய்மையுள்ள கண்கள், தூய்மையுள்ள கரங்கள், தூய்மையுள்ள கால்கள், தூய பலி பொருளாக என் உடலை மாற்றும் ஆராதிக்கின்றேன்
அபிஷேகம் இறங்க. துதி ஆராதனை, ஆராதனை, துதி ஆராதனை, துதி ஆராதனை, ஆராதனை, துதி ஆராதனை, துதி ஆராதனை, ஆராதனை. அபிஷேகம் இறங்க, அபிஷேகம் இறங்க. கட்டுகள் நோய்கள் விடுதலை, கட்டுகள் நோய்கள் விடுதலை, கட்டுகள் நோய்கள் விடுதலை, இரத்தத்தால் விடுதலை. இயேசுவே, இயேசுவே. ஆராதனை, ஆராதனை, மௌரிஸ் ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். மௌரிஸ் ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். இம்மானுவேல் ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். ஜெனிட்டா ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். ராஜேஸ்வரி ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். சுந்தர் ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். அருண் ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். பிலிப் ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். காக்காவலிப்பு வர ஒருத்தருக்கு விடுதலை ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். எபிலெப்சி விடுதலை ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். டிபி முழுமையான விடுதலை ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். டியூபர்குலோசிஸ் காசநோய் இருக்கிற ஒருத்தருக்கு முழுமையான விடுதலை ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். கருவில குழந்தை தங்க மாட்டேங்குது, அடிக்கடி மிஸ்கேரேஜ் ஆகுது, விடுதலை தந்து குழந்தை தந்து ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். ஹெவியான மஞ்சக்காமால இருக்கிற ஒருத்தர் ஆண்டவர் விடுதலை ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். மிக கடினமான மோசமா இருக்கிற மஞ்சக்காமாலை ஜாண்டிஸ் விடுதலை ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். ஒரு பிளம்பர் வேலை இருந்தது உங்களுக்கு, இப்போ வெகு காலமாக வேலை இல்லை, வேலைக்காக ஜெபிக்கிறீங்க, எங்கேயாவது ஒரு வருமானத்துக்காக ஜெபிக்கிறீங்க, பொருளாதாரத்தை ஆசீர்வதிக்கிறாரு. நன்றி நன்றி. ஒரே கடவுளை ஆராதித்து பாடுவோம், நித்திய ஸ்துதிக்குரிய பாடுவோமா? ஆண்டவரே, இந்த இரக்கத்தின் ஜெபமாலைக்கு நான் கடந்து போகும் பொழுது இரக்கத்தின் ஆண்டவரே, இனி எனக்கு ஒரு வாழ்க்கை தான்,
நான் வீழறேன். இயேசுவில் அன்பார்ந்தவர்களை ஆசைப்படுங்க. நாம் யாரும் தூய்மையானவர்கள் அல்ல. நம் அனைவரும் தூய்மைக்கு முயல்பவர்களே. நம் யாரும் தூய்மையானவர்கள் அல்ல, தூய்மைக்கு முயல்பவர்களே. we try to become holy. ஆனால் இந்த வாழ்க்கையை ஆசைப்பட்டு பாருங்க. ஆன்மாவிலிருந்து உள்ளம் கேட்டு வர வாழ்க்கையை ஆசைப்பட்டு பாருங்க. பரிவோடு, கனிவோடு, தன்னடக்கத்தோடு, அன்போடு, இரக்கத்தோடு, கனிவோடு வாழ ஆசைப்பட்டு பாருங்க. அது ஒன்று தான் கனி. தூய ஆவிக்கு ஒரு கனி தான். அந்த கனி இருந்தால் நீங்கள் இதை மட்டும்தான் செய்வீங்க. அதனுடைய ஆப்போசிட் செய்ய ஆசைப்பட மாட்டீங்க. இன்னைக்கு அதெல்லாம் செய்கிறோன்னா, என் உடம்பை நான் ஆராதிக்கிறேன், பச்சை குத்துறேன், நான் கம்மல் போட்டுக்கிறேன், என் உடம்பை நான் ஆராதிக்கிறேன், அளவுக்கு மீதின மேக்கப்பு, என் உடம்பை நான் ஆராதிக்கிறேன், யார் சொன்னாலும் கேட்க மாட்டேன், அசிங்கமான ட்ரெஸ்ஸை போடுவேன், அறகுறையான ட்ரெஸ்ஸை போடுவேன், யார் சொன்னாலும் கேட்க மாட்டேன். அது உடம்பினுடைய ஆராதனை. இந்த உடம்பை வச்சு எப்படிங்க கோயிலுக்கு வருவீங்க? இந்த உடம்பை வச்சு எப்படிங்க திருப்பலிக்கு வருவீங்க? இந்த உடம்பை வச்சுங்க எப்படி ஆராதிக்கிறது? தூய பலி பொருளா கொடு அப்படின்றார் உன்னுடைய உடலை. இது கோயில், இது தூய பலி பொருளா கொடு அப்படின்றார். கடவுளுக்கு உகந்த தூய பலி பொருளா கொடு உன்னுடைய உடலை. ஆண்டவருக்கு தகாதது வேண்டாம். தூய்மையானது தூய்மை அல்லாதது, அவ்வளவுதான். அன்பானது அன்பு அல்லாதது, இரக்கமானது இரக்கம் அல்லாதது, கனிவானது கனிவு அல்லாதது. இதுக்கு நடுநிலை கிடையாது கிறிஸ்தவனுக்கு. இதுதான் கிறிஸ்து படிப்பித்த வழி, கிறிஸ்து போதித்த வழி, கிறிஸ்து நடந்த வழி. இதற்காக உயிரையும் தந்தார் அவர். சத்தியம் என்னன்னு கேட்டாங்க, இதோ நிக்குது, இதுதான் சத்தியம், இதுதான் உண்மை. This is truth. கடவுளுக்கு உரியதை தேடுறதுதான் ட்ரூத். என் தந்தைக்கு உரியதை தேடுறதுதான் உண்மை. அதற்கு அப்பாற்பட்டது எல்லாமே பொய். உண்மையும் பொய், அதுக்கு நடுநிலை கிடையாது. சரி தவறு, இதுக்கு நடுநிலை கிடையாது. நன்மை தீமை, இதுக்கு நடுநிலை கிடையாது. கொஞ்ச நேரம் நல்லவன், கொஞ்ச நேரம் கெட்டவன், கொஞ்ச நேரம் உண்மை பேசுறவன், கொஞ்ச நேரம் பொய் பேசுறவன் கிடையாது. உன் உடல் அதில் முழுக்க, அதில் உறுப்புகள் எல்லாமே தூய பலி பொருளாய் ஒப்புக்கொடு. அதில் கடவுளுக்கு உகந்த வாழ்க்கையிலோ, மனிதரோடோ, உன்னோடோ, பிறரோடோ, இயற்கையோடோ, உயிரினங்களோடோ நல்ல ஒரு மனுஷனா இருக்க ஆண்டவர்கிட்ட கேட்போம், ஆராதிப்போம், நித்திய ஸ்துதிக்குரிய பாடுவோம். இரக்கத்தின் ஜெபமாலைக்கு நம்மை தயார் செய்வோம். நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்தீசையும் புரிவோம். நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்தீசையும் புரிவோம். நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்தீசையும் புரிவோம். இரக்கத்தின் அன்னையிடம், ஜென்ம பாவம் இல்லாமல் பிறந்த அன்னையிடம், முழு மனிதையாக வாழ்ந்த அன்னையிடம் கேட்போம். அம்மா எனக்காக ஜெபிச்சுக்கோங்கன்னு கேளுங்க. அன்னை மரியாளுக்கு இது ஒரு வாழ்க்கை தான். இப்படி அப்படி கிடையாது, திஸ் தட்டுன்னு கிடையாது. அன்னை மரியாளுக்கு ஒண்ணுதான் இருந்தது. ஆம் என்றால் ஆம், இல்லை என்றால் இல்லை. இப்படி வாழ்ந்த அன்னையிடம் பரிந்துரை கேட்போமா? எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். கடவுளுக்கு உகந்த வாழ்க்கை வாழ்ந்த புனிதர்களை எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். ஜெபமாலை
எடுத்துக்கொள்வோம். நான் சொல்லித் தரும் ஜெபத்தை எனக்கு பின் சொல்லவும். குணமாக்கும் ஜெபம். இயேசுவே, நீர் என்னை சுகமாக்க காயப்பட்டீர். உம் காயங்களால் என்னை சுகமாக்கும். நீர் சிந்திய இரத்தத்தால் என் பாவங்களையும் என் முன்னோர்களின் பாவங்களையும் மன்னியும். உயிர்ப்பின் வல்லமையால் தூய ஆவியை என்னில் பொழிந்தருளும். சமர்ப்பண ஜெபம். ஆண்டவரே, என்னையும் என் குடும்பத்தாரையும் மிகவும் நெருக்கமானவர்களையும் என்னை காயப்படுத்தியவரையும் நான் காயப்படுத்தியவரையும் என்னை அன்பு செய்பவரையும் நான் அன்பு செய்பவரையும் என்னுடைய பாவங்களையும் என்னுடைய பயங்களையும் என்னுடைய காயங்களையும் நற்கருணைநாதர் இயேசு கிறிஸ்துவின் திரு இருதயத்திற்கும் அன்னை மரியாவின் அமலோற்ப இதயத்திற்கும் ஒப்புக் கொடுக்கிறேன். எங்கள் வாழ்வை புனிதப்படுத்தி புதுப்பித்து சுகமாக்கி எங்களுக்கு அற்புதங்களை தாரும். ஆமேன். தொடக்க ஜெபம். இயேசுவே, மரணத்தினால் வாழ்வின் நூற்றுக்கண் ஆன்மாக்களுக்காக பொங்கி எழுந்தது. அனைத்துலகத்திற்காக இரக்கத்தின் பெருங்கடல் திறக்கப்பட்டது. வாழ்வின் ஊற்றே, அளவில்லாவும் இரக்கத்தினால் அனைத்துலகத்தையும் சூழ்ந்து உம்மையே எங்கள் மேல் பொழிந்தீர். இயேசுவின் இதயத்திலிருந்து இரக்கத்தின் ஊற்றாக எங்களுக்காக பொங்கி எழுந்த இரத்தமே, தண்ணீரே, நானும் மீது நம்பிக்கை வைக்கிறேன். இயேசுவின் இதயத்திலிருந்து இரக்கத்தின் ஊற்றாக எங்களுக்காக பொங்கி எழுந்த இரத்தமே, தண்ணீரே, நானும் மீது நம்பிக்கை வைக்கிறேன். இயேசுவின் இதயத்திலிருந்து இரக்கத்தின் ஊற்றாக எங்களுக்காக பொங்கி எழுந்த இரத்தமே, தண்ணீரே, நானும் மீது நம்பிக்கை வைக்கிறேன். இயேசுவே, நானும் மீது நம்பிக்கை வைக்கிறேன். இயேசுவே, நானும் மீது நம்பிக்கை வைக்கிறேன். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பிறகு உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவரும் உடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். இரு கரங்களை உயர்த்தி ஜெபிப்போமா. நம்பிக்கையை ஜெபிப்போமா. நம்பிக்கை அறிக்கை ஜெபிப்போமா. இயேசுவே, நான் உன்னை நம்புறேன் அப்படின்னா அதனுடைய அர்த்தம் என்ன தெரியுமா? என்னை நீ அந்த முழு மனிதனாக மாற்ற நீர் வந்தீரே. முழு மனிதனாக நான் உன்னிடம் ஒட்டினால் நான் மாறுவேன். நம்பி ஜெபிப்போம். விண்ணகத்தையும் மண்ணகத்தையும் படைத்த எல்லாம் வல்ல தந்தையாகிய கடவுளை நம்புகின்றேன். அவருடைய ஒரே மகனாகிய நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நம்புகின்றேன். இவர் தூய ஆவியால் கருவுற்று கன்னி மரியாவிடமிருந்து பிறந்தார். போந்திய பிலாத்தின் அதிகாரத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையப்பட்டு இறந்து அடக்கம் செய்யப்பட்டார். பாதாளத்தில் இறங்கி மூன்றாம் நாள் இறந்தோரிடமிருந்து உயிர்த்தெழுந்தார். விண்ணகத்திற்கு எழுந்தருளி எல்லாம் வல்ல தந்தையாகிய கடவுளின் வலப்பக்கத்தில் வீற்றிருக்கின்றார். அங்கிருந்து வாழ்வோருக்கும் இறந்தோருக்கும் தீர்ப்பு வழங்க வருவார். தூய ஆவியாரை நம்புகின்றேன். புனித கத்தோலிக்க திரு அவையை நம்புகின்றேன். புனிதர்களின் உறவு ஒன்றிப்பை நம்புகின்றேன். பாவ மன்னிப்பை நம்புகின்றேன். உடலின் உயிர்ப்பை நம்புகின்றேன். நிலை வாழ்வை நம்புகின்றேன். ஆமென். எழுந்து ஜெபிப்போமா. இந்த 10 மணியை எழுந்து நிற்போம். தூக்க கலக்கமாக இருக்கும், தூக்கம் வரும். ஜெபிக்க வந்திருக்கிறோம், ஜெபிப்போம். உலகில் உள்ள எல்லா தியான இல்லங்களையும் ஒப்புக் கொடுப்போம். உலகில் உள்ள எல்லா தியான இல்லங்கள், இஸ்ல அன்பார்ந்தவர்களை, பங்குகள் நமக்கு வேணும். அந்த பங்குகளுக்கு நமக்கு அந்த ஊர்ஜத்தை தருது இந்த தியான மையங்கள் தான். எவ்வளோ நன்மைகள் இந்த தியான மையங்களால் நடந்திருக்கு. உலகில் இருக்கிற தியான மையங்களால் எத்தனை குடும்பங்கள் மீட்பு பெற்றிருக்கு, எத்தனை தனி நபர்கள் மீட்படைந்துள்ளார்கள்.
எவ்வளோ அழகாக ஆண்டவர் இந்த கரிஸ்மேட்டிக் ரெட்ரீட் வழியாக, ரெட்ரீட் சென்டர்ஸ் வழியாக இந்த உலகத்தில் உள்ளவர்களை, கிறிஸ்தவ மதத்தில் உள்ளவர்கள் மட்டும் கிடையாதுங்க, உலகத்தில் எத்தனையோ பேர். போன வருஷம் டிசம்பர் மாதம் 28 நினைக்கிறேன், 2023 இங்கே ஒரு சிடிடி ஸ்கூல்னு மூலக்கடையில் இருக்குது. சிடிடி சென்ட் மேரி ஸ்கூல். அங்கிருந்து கொஞ்சம் பிள்ளைகள், என்எஸ்எஸ் பிள்ளைகள் இங்கே அவங்களுடைய இந்த ஒரு நாள் சேவைக்காக வந்திருந்தாங்க. அப்போ அந்த பசங்க வந்து எதுக்குன்னா பெருக்கிறாங்க, க்ளீனெல்லாம் பண்ணாங்க. அப்போ அவங்க கூட 2-3 டீச்சர்ஸ் எல்லாம் வந்திருந்தாங்க. அவங்க பெருக்கி முடிச்சுட்டு எல்லாமே போயிட்டாங்க. அன்றைக்கி ஒரு நாள் என்எஸ்எஸ் அவங்க வந்தாங்க, வேலையை முடிச்சுட்டு போயிட்டாங்க. அதுக்கு பிறகு டிசம்பர் 28, 2024 திரும்ப ஒரு 20 பசங்க வந்தாங்க. அது கூட 3 நாள் டீச்சர்ஸ் வந்தாங்க. அதில் ஒரு டீச்சர் வந்து வாலண்டியரியாக வந்தாங்க. ஃபாதர் நான் கண்டிப்பாக வரேன் அப்படின்னு சொல்லி வந்தாங்க. அந்த டீச்சர் யார்? அவங்களுக்கு 38 வயசு. அந்த 38 வயசான ஹிந்து டீச்சர், அவங்களுக்கு கல்யாணம் ஆகலை. ரொம்ப வருஷமாக தடையாக இருந்து 38 வயசாயிடுச்சு. இனி நம்மளுடைய கண் பார்வையில் இனி இங்கே நடக்க போகுது கல்யாணம், 38 வயசாயிடுச்சு. ஆனால் அந்த டீச்சர் வந்து இங்கே வந்து அந்த பசங்க கூட சேர்ந்து க்ளீனிங் ஒர்க்கெல்லாம் பண்ணியிருக்கிறாங்க, எல்லாம் பெருக்கி முடித்தாங்க. அந்த வாரமே அவங்களுடைய திருமணம் நிச்சயிக்கப்பட்டு கல்யாணம் முடிஞ்சிச்சு அவங்களுக்கு. பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் பெரிய ஒரு அற்புதம் செஞ்சுருக்கிறார். அதனால் இந்த டீச்சர் வந்தாங்க, ஃபாதர் நான் இந்த வாட்டி வரேன், நான் பெருக்கிறதுக்கே வரேன், நான் க்ளீன் பண்ணுறதுக்கு வரேன் ஃபாதர், நான் சாட்சியம் சொல்ல வரேன் அப்படின்னாங்க. 38 வயசானவங்க. தியான மையத்தின் இடங்கள், இறை வார்த்தை போதிக்கிற இடம், இறை வார்த்தையின்படி ஜெபிக்கிற இடங்கள் ஆசீர்வாதமாக இந்த உலகங்கள் மாற எல்லா தியான மையங்களையும் ஒப்பு கொடுப்போம். உங்களுக்கும் எத்தனையோ தியான மையங்கள் உங்களுக்கும் நன்மைகள் செய்திருக்கு இல்லையா? ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் சந்தித்த தியான மையங்கள், அந்த தியான மையத்தின் வழியாக நன்மைகள் வந்திருக்கலாம், தீமைகள் வந்திருக்கலாம், கவலைகள் வந்திருக்கலாம், கஷ்டங்கள் வந்திருக்கலாம், இன்பங்களும் வந்திருக்கலாம். எல்லாம் ஆண்டவரிடம் ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். நித்திய பிதாவே, உமது நேச மகனும் எமது ஆண்டவருமான இயேசு கிறிஸ்துவின் உடலையும் இரத்தத்தையும் ஆன்மா மற்றும் தெய்வீகத்தையும் எங்கள் பாவங்களுக்கும் அகில உலகின் பாவங்களுக்கும் பரிகாரமாக ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். தியான மையங்கள் உள்ள இடங்களை ஒப்பு கொடுத்து இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். அங்குள்ள எல்லா ஆலயங்களை ஒப்பு கொடுத்து அங்கு நடக்கும் தியானங்களை ஒப்பு கொடுத்து இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். தியான மையத்தின் குருக்களை ஒப்பு கொடுத்து இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். அங்குள்ள அருட் சகோதரிகளை ஒப்பு கொடுத்து இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். அங்குள்ள அருட் சகோதரர்களாக இருக்கலாம், சகோதரர்களாக லே பீப்பிளாக இருக்கலாம், பொதுநிலையினர் ஒப்பு கொடுத்து இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். தியான மையத்திற்கு வரும் ஒவ்வொரு மகனையும் மகளையும் குடும்பத்தையும் ஒப்பு கொடுப்போம். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். நம்பிக்கை உள்ளவர்கள் மல்லாதவர்களையும் ஒப்பு கொடுப்போம். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். தியான மையங்களுக்கு ஒரு விண்ணப்பங்களை ஒப்பு கொடுப்போம். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். மனமாற்றங்கள் நோயிலிருந்து விடுதலைக்காக ஒப்பு கொடுப்போம். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இந்த 2வது 10 மணியை ஒப்பு கொடுப்போம். இயேசுவின் பார்ந்தவர்களே, உங்களுடைய குடும்பம், அந்த குடும்பத்தில் உள்ள ஆன்மீகம், இந்த குடும்பத்தில் 2 விதமான ஆளுங்கள் இருக்கிறாங்க. உண்மையாகவே இருக்கிறவங்க இருக்கிறாங்க, மொத்தம் பொய்யா இருக்கிறவங்க இருக்காங்க. சில டைம் உண்மையாகவும் சில டைம் பொய்யா இருக்கிறவங்கலாம் இருக்கிறாங்க. உங்களுக்கே நம்ப முடியல, உங்களுடைய கணவனை நம்ப முடியல, உங்களுடைய மனைவியை நம்ப முடியல, உங்களுடைய பிள்ளைகளை நம்ப முடியல, உங்களை ஏமாத்துறாங்க, பொய் பேசுகிறாங்க, உங்களை கஷ்டப்படுத்துகிறாங்க. உங்களுடைய பிள்ளைகளுக்கு தெரியல, சொல்லிக் கொடுக்க நீங்களும் மறந்துட்டீங்க, உங்களுக்கும் தெரியல. உங்களுடைய பிள்ளைகளை வளர்த்த நீங்கள் அன்பு செய்கிறீங்கன்னு சொல்கிறீங்க, ஆனால் அது தூய ஆவியின் அன்பு கிடையாது. நீங்கள் அவங்க மேலே இரக்கம் காமிக்கிறீங்க, நீங்கள் அந்த தூய ஆவியின் இரக்கமே கிடையாது. அது தப்பு செய்யும்போது தப்புன்னு சொல்லணும், சரி செய்யும்போது சரின்னு சொல்லணும். அதான் நல்ல அப்பா நல்ல அம்மா. நீங்கள் தவறி இருந்திருக்கலாம், மன்னிப்பு கேளுங்க. அது உலகத்தின் படி தீர்ப்பு. அது உங்களுடைய விண்ணக தந்தை விரும்பி இருக்க மாட்டார். சின்னதிலிருந்தே நீங்கள் அப்படி உங்கள் குழந்தைங்களை கொண்டு வந்திருக்கலாம். ஏதாவது வேலை செய்யும்போது பரவாயில்ல நீ செய்ய வேண்டாம்னு சொல்லி ஒதுக்கியிருக்கேன். இன்றைக்கி இந்த பசங்க வேலையை செய்ய மாட்டேங்கிறாங்க, உற்சாகமே இல்லை, சோம்பலாக இருக்கலாம். உங்களுடைய பிள்ளைகளை நீங்கள் வளர்த்த விதமாக இருக்கலாம். பரவாயில்ல இன்றைக்கி சாப்பிட்றோன்னு சொல்லியிருப்பீங்க, இன்றைக்கி உபவாசம் பசங்களால் எடுக்கவே முடியல. பல விதத்தில் உங்களுடைய பிள்ளைகளுக்கு நீங்கள் இரக்கம் காண்பித்தது தப்பாக காமிச்சிருக்கீங்க. முதல் வெள்ளிக்கிழமையாக இருக்கலாம், குட் ஃப்ரைடேயாக இருக்கலாம், பரவாயில்ல சாப்பிட்டுக்கோ அப்படின்னு சொன்ன விஷயங்கள் நீங்கள் செஞ்ச தப்பான முடிவுகள். அது இரக்கம், அது இரக்கம் அல்ல. நீங்கள் உங்கள் பசங்களுக்கு துரோகம் செஞ்சுருக்கிறீங்க.
அது அன்பு அல்ல. உங்களுடைய பசங்களுக்கு நீங்கள் வெறுப்பை காமிச்சிருக்கீங்க. கடவுளை அன்பு செய்ய நீங்கள் கற்றுக் கொடுக்கல, மனுஷன் அன்பு செய்ய கற்றுக் கொடுக்கல. அதனால் உங்களுடைய குடும்பத்தில் சரியை சரி என்று சொல்லவும், தவறை தவறு என்று சொல்லவும், அந்த அதிகாரத்திற்காக, அந்த நன்மைக்காக, அந்த ஆசைக்காக கேட்போம். உடலை தூய பலியாக ஒப்பு கொடுக்கும் நபர்களாக உங்களுடைய குடும்பத்தினர் மாறட்டும். நித்திய பிதாவே, உமது நேச மகனும் எமது ஆண்டவருமான இயேசு கிறிஸ்துவின் உடலையும் இரத்தத்தையும் ஆன்மா மற்றும் தெய்வீகத்தையும் எங்கள் பாவங்களுக்கும் அகில உலகின் பாவங்களுக்கும் பரிகாரமாக உமக்கு ஒப்புக்கொடுக்கிறோம். உங்களுடைய குடும்பத்தில் ஜெபங்களை ஒப்பு கொடுத்து இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு, அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். உங்களுடைய குடும்பத்திலே திருப்பலியை ஒப்பு கொடுத்து, நீங்க போறீங்களா, போறவங்க இருக்காங்களா, இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு, அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். உங்களுடைய குடும்பத்தினர் செய்யும் பாவ சங்கீர்த்தனத்தை ஒப்பு கொடுத்து இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு, அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். உங்களுடைய குடும்பத்திலே உணவு பழக்கங்களை ஒப்பு கொடுத்து இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு, அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். உங்களுடைய குடும்பத்தில் இருக்கிறவங்க எப்படி ட்ரெஸ் போடுறாங்க, உங்களால் அது தப்புன்னு சொல்ல தைரியம் இருக்கா? அவங்களுக்கு தப்பான ட்ரெஸ் போட்டா ஒப்பு கொடுத்து மன்னிப்பு வேண்டி இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு, அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். உங்களுடைய குடும்பத்தில் இருக்கிறவங்க எப்படி அவங்களே அலங்காரம் செய்யறாங்க, அவங்களுடைய ஹேர் ஸ்டைல் எப்படி இருக்கு, அவங்க போட்டிருக்க கையில போட்டிருக்க விஷயங்கள் என்ன, காப்பு இருக்குதா, தேவையில்லாத இருக்கா, ஆண் பிள்ளைகள் கம்மல் போட்டிருக்கிறாங்களா, இப்படி தேவையில்லாத பொருட்கள் ஆண்களோ பெண்களோ உங்களுடைய குடும்பத்தில் இருக்கிறவங்க போடும் பொழுது தப்புன்னு சொல்றதுக்கு உங்களுக்கு தைரியம் இருக்கா, அந்த ஆன்மீகம் இருக்கா, இல்லை அவங்களுக்காக ஜெபிப்பதற்கான ஒரு நன்மை இருக்கா? ஒப்பு கொடுப்போம் இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு. அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். உங்களுடைய குடும்பத்தில் உள்ளவர்களுடைய உடல்களை ஒப்பு கொடுத்து இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு, அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். குடிக்கிறவங்க இருக்காங்களா, போதை பழக்கங்கள் சிகரெட் பழக்கங்களுக்கு அடிமையா இருக்கிறவங்க இருக்காங்களா, அதை பயன்படுத்துறவங்க அடிமை கிடையாதுங்க, ஒரு தடவையாவது பயன்படுத்தி இருக்கிறாங்களா, பயன்படுத்துறவங்க இருக்கிறாங்களா, மன்னிப்பு கேளுங்க, அது தப்புன்னு சொல்றதுக்கான தைரியத்தை கேளுங்க, தூய ஆவியானுடைய வல்லமை கேளுங்க இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு. அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். குடும்பத்தில் உள்ளவர்களுக்காக ஜெபிப்போம் உருக்கத்தோட இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு. அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். குடும்பத்தில் எல்லாரையும் ஒப்பு கொடுத்து தவறுகளை தவறு என்று சொல்லும் தைரியம் இல்லைன்னா அவங்களுக்காக ஜெபிக்கும் ஒரு நன்மையான மனசு உங்களுக்கு இருக்கணும்னு சொல்லி ஒப்பு கொடுத்து இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு. அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். உட்கார்ந்து ஜெபிங்க. இந்த 10 மணியில் உட்காருங்க. உங்களுடைய ஏதாவது ஒரு விண்ணப்பம், எனி ஒன் இன்டென்ஷன், ஒரே ஒரு விண்ணப்பத்தை ஒப்பு கொடுத்து ஜெபிப்போமா? ஒரே ஒரு விண்ணப்பத்தை. நித்திய பிதாவே, உமது நேச மகனும் எமது ஆண்டவருமான இயேசு கிறிஸ்துவின் உடலையும் இரத்தத்தையும் ஆன்மா மற்றும் தெய்வீகத்தையும் எங்கள் பாவங்களுக்கும் அகில உலகின் பாவங்களுக்கும் பரிகாரமாக ஒப்பு கொடுக்கிறோம் இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு. அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். நம்பிக்கையோடு ஜெபிப்போம் இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு. அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். ஆண்டவர் அன்பு செஞ்சு கேட்போம் இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு. அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். தன் மகனையே உனக்காக தந்தவர் தன் மகனோடு சேர்த்து அனைத்தையும் தராமலா இருப்பார்? அந்த அன்போடு சேர்ந்து ஜெபிப்போம் இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு. அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். உனக்காக உயிரையே தந்த இயேசு கிறிஸ்து சுதனான ஆண்டவர் உன்னை எவ்வளவு அன்பு செய்றார், அந்த அன்பில் சரணடைந்து ஜெபிப்போம் இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு. அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். தூய ஆவியானவருக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும், தூய ஆவியானவருக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும், அதனால தான் அவர் உன்னை ஆட்கொண்டுள்ளார். தூய ஆவியானவருக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும், அதனால் தான் அவர் உன்னை ஆட்கொண்டுள்ளார். உனக்கு அந்த தூய ஆவியானவர் எவ்வளவு பிடிக்கும்? அந்த தூய ஆவியின் கனிகள் உனக்குள்ள எத்தனை இருக்கு? அது முழுமையா இருக்கா? தூய ஆவியானவருக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும். லவ் யோர் ஹோலி ஸ்பிரிட், த ஒன் ஹூ இஸ் வித் இன் யூ. உனக்குள் இருக்கும் தூய ஆவியை அன்பு செய்து இந்த ஒரு விண்ணப்பத்தை நம்பிக்கையோடு கேளு இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு. அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். ஆண்டவருடைய அன்பை உணர்ந்து இந்த ஒரு விண்ணப்பத்தை ஒப்புக்கொடு இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு. அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு. அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு. அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். Your God loves you, the Son God loves you, the Holy Spirit loves you. இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு. அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இந்த 4வது 10 மணியிலே இயேசுவில் அன்பார்ந்தவர்களே,
உலக அமைதிக்காக உருக்கமாக ஜெபிப்போம். பலவிதமான போர்கள், அதில் பயோவார் இருக்குது. அப்படிதான் கொரோனா அப்படின்றது நம்ம தாக்கப்பட்டது. இனியும் உலகத்தில் அவ்வாறு எதுவுமே நிகழாமல் இருக்க ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். நாளைக்கு என்ன நடக்கும் நமக்கு தெரியாது. 2020 ஜனவரியில், பிப்ரவரியில், மார்ச்சில் எல்லாமே நம்ம இந்த மாதிரி நைட் விஜில் நடத்திட்டு தான் போகணும். ஆனால் பிறகு நமக்கு நடந்த என்னன்னு தெரியும். அதனால் ஜெபிப்போம். ஈஸ்வரன் அன்பார்ந்தவர்களே, உலகத்தில் பல தீமைகள் நடக்கலாம். அது உன்னை தீமையாக தாக்காதபடி உன்னையும் உன் குடும்பத்தையும் ஒப்பு கொடுத்து உலக அமைதிக்காக ஜெபிப்போம். உலக அமைதிக்காக, உலக நாடுகளின் அரசர்கள் இவர்களுக்காக ஜெபிப்போம். அரசுகளுக்காக ஜெபிப்போம். நித்திய பிதாவே, உமது நேச மகனும் எமது ஆண்டவருமான இயேசு கிறிஸ்துவின் உடலையும் இரத்தத்தையும் ஆன்மா மற்றும் தெய்வீகத்தையும் எங்கள் பாவங்களுக்கும் அகில உலகின் பாவங்களுக்கும் ஒப்புக்கொடுக்கிறோம். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு நம்முடைய குடும்பங்களுக்கும் இதற்கும் சம்பந்தம் உண்டு. ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு நம்மளுடைய பொருளாதாரத்திற்கும் இந்த போர்களுக்கும் சம்பந்தம் உண்டு. ஒப்பு கொடுத்து இப்படி நடக்கக்கூடாதுன்னு ஆசைப்பட்டு ஜெபிப்போம். தாகத்தோடு ஜெபிப்போம். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு உலக நாடுகளில் நம்மை போன்று இருந்தவர்கள் எத்தனையோ பேர் குடும்பத்தை இழந்துட்டாங்க, உறவுகளை இழந்துட்டாங்க, வீடு இழந்துட்டாங்க. இந்த போர்களால வேதனையோடு ஜெபிப்போம். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு ஒண்ணுமே இல்லாம இன்னைக்கு நடு ரோட்ல நிக்காங்க. சம்பாதிச்சது எல்லாமே ஜீரோவா நிக்குது. இன்னைக்கு உலக போரால, மிசைல்களால ஜீரோவா நிக்கிற எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. கொடீஸ்வரங்க இன்னைக்கு ஆடையே இல்லாமல் இருக்கிறவங்க இருக்கிறாங்க, உணவே இல்லாமல் இருக்கிறவங்க இருக்காங்க. இப்படி ஒரு நிலைமை அவர்களுக்கு வந்தது. அவங்களுக்காகவும் ஜெபிப்போம். அப்படி ஒரு நிலைமை இந்த நாட்டிற்கு வராமல் இருப்பும் ஜெபிப்போம். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு மனிதர்களை தாக்கும் இந்த மனிதர்களை ஒப்புக்கொடு ஜெபிப்போம். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு இந்த வேதனைகள் நம்மளுடைய வாசல் படி வர வந்துச்சுங்க. வீட்டுக்குள்ள வராம இருக்கிறதுக்காக ஜெபிப்போம். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு சுயநலமான மனிதர்களை ஒப்பு கொடுத்து இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு ஐந்தாவது 10 மணியை ஒப்பு கொடுத்தோம். ஆண்டவராகிய இயேசுவுக்கு ஒப்பு கொடுத்து, இயேசு கிறிஸ்துவே, இந்த வருடத்தை உன் பாதத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். என்ன நடக்கவிருக்கும் என்று தெரியல. உங்களுடைய படிப்பாக இருக்கட்டும், உங்களுடைய வேலையாக இருக்கட்டும், குடும்ப தேவைகளாக இருக்கட்டும், புது வீடாக இருக்கட்டும், புது ஒரு வாகனமாக இருக்கட்டும், உடல் நலமாக இருக்கட்டும், நோயிலிருந்து விடுதலையாக இருக்கட்டும், இந்த ஒரு வருஷம் நிறைய விஷயங்கள் நீங்கள் ஜெபிச்சிருப்பீங்க, ஆசைப்படுறீங்க. இந்த ஒரு வருடத்தை 2025ஆம் வருடத்தை ஒப்பு கொடுத்து முழந்தாள் படிட்டு ஜெபிப்போமா? முட்டிக்கால் போட்டு ஜெபிப்போமா? இந்த 2025 கேலண்டர் கிட்டேருந்து வாங்காதீங்க, ஆண்டவர் கிட்டேருந்து வாங்குங்க. கேலண்டரில் ஒவ்வொரு நாள் கிழிக்கலாம். ஒவ்வொரு நாள் கேலண்டர் கிட்டேருந்து வாங்காதீங்க, ஆண்டவர் கிட்டேருந்து வாங்குங்க. 2025 ஆண்டவர் கிட்டேருந்து வாங்குவோமா? கேலண்டர் கிட்டேருந்துருங்க. நன்மையும் தீமையும் ஆகட்டும், உடல் நலமும் நோயும் ஆகட்டும். Receive it from your heavenly Father. தீமையை நன்மையாக அவர் மாற்றுவார். ஆண்டவரிடமிருந்து, அப்பா தந்தையிடமிருந்து பெற்றுக்கொள்வோம். நித்திய பிதாவை, உமது நேச மகனும் எமது ஆண்டவருமான இயேசு கிறிஸ்துவின் உடலையும் இரத்தத்தையும் ஆன்மா மற்றும் தெய்வீகத்தையும் எங்கள் பாவங்களுக்கும் அகில உலகின் பாவங்களுக்கும் பரிகாரமாக ஒப்புக்கொடுக்கிறோம். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த
பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். தூய இறைவனே, தூய வல்லவரே, தூய அழிவில்லாதவரே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். தூய இறைவனே, தூய வல்லவரே, தூய அழிவில்லாதவரே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். தூய இறைவனே, தூய வல்லவரே, தூய அழிவில்லாதவரே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இறுதி ஜெபம் சொல்லித் தருகிறேன், என் பின் சொல்லவும். நித்திய பிதாவே, நித்திய பிதாவே, முடிவில்லா இரக்கமும் முடிவில்லா இரக்கமும் குறைவில்லா மனதுருக்கமுடைய பெட்டகமே, குறைவில்லா மனதுருக்கமுடைய பெட்டகமே, எம்மை கருணை கண் நோக்கி எம்மை கருணை கண் நோக்கி உம் இரக்கத்தை உம் இரக்கத்தை எம் மீது மிகுதியாக்கும். துன்ப நேரங்களில் நாங்கள் துவண்டு விடாமல் நாங்கள் துவண்டு விடாமல் மிகுந்த மன உறுதியோடு மிகுந்த மன உறுதியோடு உம்முடைய சித்தத்திற்கு எம்மையே அர்ப்பணிக்க அருள் புரியும். அதுவே உம் அன்பும் இரக்கமுமாகும். ஆமென். ஆசீர்வாதத்தை தயார் செய்வோம். வான்பேர் கீதம் பாடுவோம். ஈஸ்வரன் பார்ந்தவர்களே, உங்களுடைய திரும்ப போற பயணத்தை ஒப்பு கூட ஜெபிங்க. பாதுகாப்புக்காக ஜெபிங்க. முதுகு பக்கம் ரேஷஸ் இருக்கிற ஒருத்தருக்கு விடுதலை ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். காயங்களோட வந்திருக்கிறீங்க, விடுதலை ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். படிக்க ரொம்ப கஷ்டப்படுற 3 ஸ்டூடெண்ட்ஸ் ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். படிக்கும் திறனை தந்த ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். புரோஸ்டேட் என்லார்ஜ்மெண்ட் வீக்கம் இருக்கு, விடுதலை தந்த ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். குணப்படுத்தி ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். குடல் சம்பந்தமான கேன்சர் ஆண்டவர் மீண்டும் சொல்லி விடுதலை தரார். குடல் சம்பந்தமான கேன்சர் விடுதலை தந்த ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். நித்யா ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். வீசா தடை இருக்கிற ஒருத்தருக்கு வீசா தடை நீக்கி ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். அந்த நாட்டிற்கு விசா கிடைக்கவே கஷ்டம். அதனால நீங்களே அந்த ஹோப், அந்த எதிர்பார்ப்பை விட்டுட்டீங்க, நம்பிக்கையை விட்டுட்டீங்க. அதிசயகரமான ஆண்டவர் உன்னை ஆசீர்வதிக்கிறார். பெயிண்ட் ஸ்மெல் அலர்ஜி வர ஒருத்தருக்கு விடுதலை ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். அதிகமான குரட்டை விடுற இந்த நோயிலிருந்து விடுதலை தந்து 8 பேர் ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். கார் ஆக்சிடென்ட்னால ஹாஸ்பிட்டலில் அட்மிட்டாக இருக்கிற ஒருத்தருக்கு விடுதலை ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். அதனுடைய எல்லா விதமான பாதிப்புகளிலிருந்து வெகு சீக்கிரத்தில் குணமடைந்து வீடு திரும்புவார். ரெஜீனா ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். பெர்னாண்டஸ் ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். பன்னெண்டாவது படிக்கிற பசங்க நிறைய பேர் இதில் ஜெபிச்சுக்கிட்டு இருக்கிறீங்க. அதில் ஆஃப் இயர்லி எக்ஸாமில் ஃபெயிலான ஒருத்தர் முழுமையான பாஸ் மார்க் தந்து நல்ல மார்க் தந்து ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். அன்றாடம் பைபிள் வாசி. நிஷா ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே. வீட்டில் ஃப்ரிட்ஜில் நிறைய ப்ராப்ளம் இருக்குது. எவ்வளோ நீங்கள் சரி பண்ணிக்கிட்டே இருக்கீங்க. அந்த ஃப்ரிட்ஜ் சரியாக மாட்டேங்குது. புது ஃப்ரிட்ஜு தந்து அந்த வீட்டை ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். கேலண்டர் கிடைக்கவே இல்லைன்னு சொல்லி ஒருத்தர் ரொம்ப வருத்தப்படுறீங்க. ஆண்டவர் அதிசயகரமாக இன்னைக்கு ஒன்று அன்பு செய்ய போகிறார்.
எதிர்பாராத நபர்கிட்டருந்து உனக்கு ஒரு கேலண்டர் கிடைக்கிது. ஆண்டவருடைய அன்பை வெளிப்படுத்துறது. கேலண்டருடைய பெருமை அல்ல. காட் இஸ் லவ்விங் யூ. உன்னுடைய சின்ன விஷயத்தை கூட ஆண்டவர் செஞ்சு தராரு. யாருமே எனக்கு கேலண்டர் கொடுக்கலையேன்னு வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்கிறீங்க. முழந்தால் படி விடுவோம். நற்கருணை ஆண்டவருடைய ஆசீர்வாதத்திற்காக வான்புயர் கீதம் பாடுவோம். புயரோ அருள் சாதனத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போம். பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறும். புதிய நியம முறைகள் வருக. புலன்களாலே மனிதன் அறியரா குறையை நீக்க விசுவாசத்தின் உதவி பெறுக. பிதாவர்க்கும் சுதனிவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியாகும் மீட்பின் பெருமை மாட்சிமையோடு வலிமை வாழ்ந்து இருவரிடமா வருகின்றவராம் தூய ஆவி ஆனவர்க்கும் அளவில்லாத சம புகழ்ச்சி என்றுமே உண்டாகுக. மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய அருளடையாளத்திலே உம்முடைய பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றி உம் திருவுடல் திரு ரத்தம் ஆகியவற்றின் தூய வரை பொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பயனை இடைவிடாமல் துய்த்துறந்து மகிழ அருள் புரிவீராக. இறை தந்தையாக இறைவனோடு தூய் ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். நிறைவான ஆசீர்வாதம், இந்த மாதத்திற்கான ஆசீர்வாதம், குறிப்பாக இந்த பயணத்திற்கான ஆசீர்வாதத்தை பெறுவோம். இந்த மாதத்திற்கான ஆசீர்வாதம் பெற்று வீடு திரும்புவோம். அனைத்தும் நீங்க போற இடம் எல்லாமே ஆசீர்வதிக்கப்படணும். இந்த ஒரு மாதத்திற்கான ஆசீர்வாதத்தை பெறுவோம். ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்தீசையும் புரிவோம். நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்தீசையும் புரிவோம். நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்தீசையும் புரிவோம். நன்றி சொல்லி பாடுவோமா? வாழ்க வாழ்க அம்மா மரியே நன்றி. வாழ்க திருத்தூதர்களை புனிதர்களை நன்றி. வாழ்க மரியே. திருச்சபையே பலிப்பீடங்களை நன்றி. வாழ்க வாழ்க
சிலுவை அடையாளத்தினாலே எங்கள் சத்துருக்களிடமிருந்து எங்களை ரட்சித்தருளும் எங்கள் சர்வேஸ்வரா தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமென். பிரைஸ் தி லார்ட். சத்தமா ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எனக்கும்